இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லெமன் டீ. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். அப்புறமா அதோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். நான் ஒரு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் வாட்டர், அப்புறம் டீ தூள், அப்புறமா தேன். தேன் வேண்டாட்டி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ சுகரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம லெமனை நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு வைட்டமின் சி நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கிளாஸ்க்கு தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டேன். 1 கிளாஸ் தண்ணிக்கு 1/4 டீஸ்பூன் டீத்தூள் போதுமானது. 1/4 டீஸ்பூன் டீத்தூள் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ இதில் டீத்தூள், தட்டி வச்சுருக்க இஞ்சி, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்தால் கூட நீங்கள் புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். புதினாவை உள்ளே போட்டு கொதிக்க வச்சாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் கிளாஸில் பச்சையாகவே போட்டுக்கிட்டால் கூட அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ டீ நல்லா கொதிக்கட்டும். ஆக்சுவலாக இந்த டீ குடிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம கிளாஸில் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். 1/2 லெமன் பிழிஞ்சிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் டீக்கு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இதே இது நீங்கள் சுகரோ நாட்டு சர்க்கரையோ சேர்க்குறதா இருந்தால் டீலே சேர்த்துக்கலாம். இந்த டீ நம்மளோட இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. லெமன் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா லேடிஸ்க்கு இந்த மார்பக புற்றுநோயெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் நீங்கள் லெமன் டீ குடிங்க. இப்போ நம்மளோட டீ நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். டைரெக்டாக கிளாஸ்லேயே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே 1 கிளாஸ்க்கு உள்ளது. இப்போ உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அது இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா கோல்டு கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளோட லெமன் டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.